தினமொரு வசனம். உபாகமம் 5வது அதிகாரம் வசனம் 16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. விளக்கம். 1727ஆம் ஆண்டில் ஒரு சிறிய புத்தக கடையில் ஒரு மனிதன் கடுமையாக இரும்பிக் கொண்டே சந்தையில் புத்தகங்களை விற்பதற்காக அவற்றை அடுக்கிக் கொண்டிருந்தார். அன்று அவருடைய இருமல் மிகவும் அதிகமாய் இருந்தபடியால் அவர் தன்னுடைய 18 வயது மகனை பார்த்து புத்தகங்களை அடுக்கும்படி கூறினார். ஆனால் தான் வாசித்துக் கொண்டிருந்த புத்தகத்தில் மூழ்கியிருந்த அந்த வாலிபன் தன்னுடைய தகப்பன் கூறுவதை கேட்டாலும் அவருடைய வார்த்தைகளை அவன் கவனிக்காதது போல் இருந்து விட்டான். அந்த தகப்பன் கொட்டுகின்ற மழையில் புத்தகங்களை வண்டியில் ஏற்றி 20 மைல்களுக்கு அப்பால் உள்ள சந்தைக்கு அவற்றை எடுத்து சென்றார். 50 வருடங்களுக்கு பிறகு அந்த 18 வயது வாலிபன் முதுமையடைந்தவனாக ஒரு சந்தை வெளியில் மழையில் நனைந்து கொண்டு நின்றான். சூறாவளி நின்றவுடன் அவன் மெதுவாக நடந்து சென்று ஒரு காத்திருந்த வண்டியில் ஏறி வீட்டுக்கு சென்றான். அங்கு அவன் தன்னுடைய தலையை கவிழ்த்து கொண்டு அழுதான். அந்த மனிதன் பிரபல இலக்கிய மேதையான சாமுவேல் ஜான்சன் என்பவர் ஆவார். 50 வருடங்களுக்கு முன்பாக அவர் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படியாததன் நினைவு அவரை வாட்டியது. பெற்றோரை கனம் பண்ணுவது ஒரு கடமையை காட்டிலும் மேலானது. அது ஒரு ஸ்லாக்கியம். நாம் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் போது கீழ்ப்படிதலின் மூலம் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுகிறோம். நாம் வளர்ந்த பின்பு தியாக சிந்தையுடன் அவர்களை பராமரிப்பதன் மூலம் அவர்களை கனம் பண்ணுகிறோம். நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு அன்பையும் கனத்தையும் அளிக்க தவறுவீர்களானால் பல வருடங்களுக்கு பின்பு அதற்காக வருந்துவீர்கள். இந்த கட்டளை எளிமையானது. உங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள். தேவன் கீழ்ப்படிதலுக்கு எப்போதும் பலனளிக்கிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.